Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா கோவையில் தஞ்சம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தேநீர் விடுதியில் நிகிதா இருப்பதை கண்ட ஒருவர் தனது செல்போன் மூலம் வீடியோ எடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து போலீசார் சிறிதும் கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் மற்றும் பிடிவாரண்ட் இருக்கும் நிலையில் தற்போது அவர் எங்கு இருக்கிறார் என தெரிந்தும் விடியா அரசின் ஏவல் துறையினர் அவரை பிடிக்க ஆர்வம் காட்டாதது எந்த உண்மையை மறைக்க என மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி காவல் நிலைய காவலர்களால் பட்டியலின இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கண்துடைப்புக்காக விடிய அரசின் ஏவல் துறை விசாரணை என்ற நாடகத்தை தொடங்கியுள்ளது. ஜனவரி மாதம் இக்காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இளைஞரை காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் தொடர்புடைய ஆய்வாளர் உட்பட 5 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றி மிகப்பெரிய தண்டனை அளித்ததாக ஸ்டாலின் அரசு தனது ஏவல் துறையை கொண்டு தம்பட்டம் அடித்தது. இந்நிலையில் இத்தாக்குதல் தொடர்பாக விசாரணை என்ற நாடகம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளரை கொண்டு அரங்கேற்றப்படுகிறது. தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இளைஞர் ரமேஷ் தன்னை கொடூரமாக தாக்கிய காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2 பேரும் இழுத்துட்டு போகையில் பஸ்ஸு போகிற பஸ்ஸிலாம் என்னை இடித்தாங்க. தலையில் வச்சே முட்டுனாங்க, அடித்தாங்க. போகிற வழியே தலையில் முட்டுனதே எனக்கு உள்ளே போனோடனே என்னால் முடியல, படுத்தோடனே எந்திரிச்சு உக்காந்துட்டேன். அப்போ எந்திரிக்க உட்கார சொல்லி இடிக்கிறாங்க, ஷூ காலிலே எத்துனாங்க, லத்தியை வச்சு அடித்தாங்க. என்னை ரொம்ப வர்றவங்க கூட அடித்தாங்க. நான் வேணான்னு கெஞ்சினேன், விட மாட்டேன்ட்டாங்க. எதுக்கு என்னை அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னால் தெமாயம் இல்லை.